வணக்கம். நெருப்பு தமிழன். கரூரில் பாதிப்படைந்த ஒரு 39 குடும்பங்களை விஜய் சந்திச்சிருக்கிறாரு. இப்போ இதுதான் பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு பேசுபொருளாகவே இருக்குது. தமிழர்களினுடைய பண்பாடு நம்ம பாதிக்கப்பட்டவங்களை அவங்க வீட்டில் போய் பார்ப்பது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் இப்போ அதுக்கான விஜய் இங்கேருந்து கரூருக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோன்னா நிச்சயமாக அது ஒரு கேள்விக்குறி தான். எப்போவுமேங்க முட்டையிடுற கோழிக்கு தான் அதனுடைய வலியும் வேதனையும் தெரியும். ரோட்டில் போகிறவன் வரவன் 1000 பேசலாம். ஆனால் இப்போ இந்த ரோட்டில் போகிறவன் வர்றவன்லாம் பேசுகிற பேச்சும் திட்டும் அவனுக்கு பண்ணுற அறிவுரையும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அப்படியே தமிழர்களுடைய பண்பாடுங்கிறான், நாகரிகம்ங்கிறான், கலாச்சாரம்ங்கிறான். இதெல்லாம் இவனுங்களுக்கு இவ்வளவு காலமாக எங்கே போச்சு என்னன்னு எனக்கு புரியலை. இப்போ தான் இவனுங்களுக்கு தமிழர்களுடைய பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் இது எல்லாமே இங்கே வந்திருக்கு. ஏண்டா தமிழர்களினுடைய பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் ஒரு தமிழனே ஒரு கூட்டத்துக்குள்ளே அவனுங்களை துன்புறுத்தி அவனுங்களை கொல்றது தான் தமிழர்களுடைய பண்பாடு, நாகரிகமா? இதுதான் மனிதநேயமா? ஒரு கூடுற இடத்துல மனிதர்களை ஒரு மனிதநேயம் கூட இல்லாமல் ஒரு மிருகம் கூட இதை செய்யாதுங்க. ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை அடித்து கொள்ளாது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இன்றைக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க? ஒரு தமிழன் இன்னொரு தமிழர்களை கொல்றான். எப்படி கொல்றான்? அரசியலில் ஒருத்தன் வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு கொண்டுக்கிட்டு இருக்கிறான். இப்போ இவனுங்கள்லாம் இதை தமிழகத்தில் கேட்பதற்கு எவனுக்கும் துப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கி இந்த மீடியாக்கள் என்ன பண்ணுறானுங்கன்னா அவனுங்கள்ட்ட வாங்கி திங்கிறானுங்க. அப்போ வாங்கி திங்கக்கூடிய இந்த மீடியாக்கள் என்ன பண்ணணுங்க? நியாயமாவது பேசணும்ல. ஒரு ஆள் கரூருக்கு போக முடியலை, போனாலும் திட்டுறானுங்க, போகலைனாலும் திட்டுறானுங்க. அங்கே கரூருக்கு போனால் ஏற்கனவே 41 குடும்பங்கள் செத்து போச்சு. திருப்பியும் கரூருக்கு போய் அங்கே போய் பார்க்குறேன்னு போய் நம்ம படங்களில் மாதிரி சந்து பொந்துகளில் வச்சு ஆட்களை வச்சு மறுபடியும் அவங்கள போட்டு தள்ளினானுங்கன்னு வைங்க. என்ன பண்ணுவீங்க? மறுபடி இந்த கட்சியை ஒட்டு மொத்தமாக ஊற்று மூடணும்னு முடிவு பண்ணியிருக்கிறானுங்க. ஆளாளுக்கு போகிற வரவெல்லாம் கேட்டால் பத்திரிக்கைக்காரங்கிறான். என்ன நீ பெரிய பத்திரிக்கைக்காரன்? நீ அப்படி என்ன மக்களுக்காக போய் நின்றுக்கிற? நீ என்ன மக்களுக்காக சேவை செஞ்சுருக்கிற? நீ உட்காந்து ஊடகங்களில் உட்காந்து பேசுனா நீ பேர் பத்திரிக்கைக்காரன். நீ பேசுகிறதெல்லாம் நியாயமா? நாங்கடா அது அநியாயமாக இருக்குது. ஒரு அரசியலுக்கு ஒருத்தர் புதுசாக வந்திருக்கிறாரு, அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை. புதியதாக வந்திருக்கும்போது ஒரு கூட்டம் கூடுது அப்படிங்கிறதுக்காக திடீர்னு ஒரு பெரிய ஒரு திட்டத்தை தீட்டி ஒட்டுமொத்தமாக எல்லோரும் கொலை பண்ணிவிட்டு இப்போ போய் வீட்டுக்கு போய் கேட்கல, நீ அவங்க வீட்டில் போய் உட்காரலை, அவங்க வீட்டுக்கு போய் நீ ஏன் நிற்கலை இப்படி கேள்வி கேட்குறீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்குதாயா?